அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் BL விமலா. இந்த வீடியோவில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்த சப்போர்ட்டிவ் ஷார்ட் ஸ்டோரியையும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஷார்ட் ஸ்டோரி வீடியோவில் சப்ஜெக்ட் மற்றும் வர்பை கலர் ஹைலைட் பண்ணியிருந்தேன். அதன் மூலமாக எப்படி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி பல வாக்கியங்களை அமைக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதோட கூட நீங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை விவரிக்கிற டென்ஸ் ஃபார்ம். இதில் இந்த செயல் நிகழ்காலத்தில் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிற செயல் மற்றும் முடிவடையாத செயலும் கூட. இந்த டென்ஸ் எங்கே பயன்படுத்தலாம்? இந்த டென்ஸை நிகழ்காலத்தில் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கும் செயலை விவரிக்க பயன்படுத்தலாம். இதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் verb plus ing form plus object. எப்படி இந்த ஃபார்முலா உருவாகி இருக்கு? இந்த ஃபார்முலா இந்த 4 ரூல்ஸை அடிப்படையாக கொண்டு தான் உருவாகி இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரையில் வாக்கியத்தில் வினையை செய்பவர் சப்ஜெக்ட் ஆகவும் செய்யப்பட்ட வினை ஆப்ஜெக்ட் ஆகவும் வரும். வாக்கியத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் மற்றும் வர்பினுடைய 3 வடிவங்கள் பற்றி முதல் வீடியோவிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். முதல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, பார்த்து பயன்பெறுங்க. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான 4 ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே வர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் அல்லது முதலாவது வடிவத்தை தான் பயன்படுத்தணும். இரண்டாவதாக வர்போட ing ஃபார்ம் சேர்க்கணும். மூன்றாவதாக எப்பெல்லாம் வர்போட ing ஃபார்ம் சேர்க்கிறோமோ அப்பெல்லாம் வர்புக்கு முன்னாடி பி ஃபார்ம் சேர்க்கணும். நான்காவதாக ப்ரெசன்ட் டென்ஸ் பி ஃபார்ம்ஸ் ஆம், ஆர் மற்றும் இஸ் அ பொருத்தமான இடத்துல பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பி ஃபார்ம்ஸ் ஆம், ஆர் மற்றும் இஸ் அ எங்க சரியாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எப்பெல்லாம் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ ஆக வருதோ அப்பெல்லாம் பி ஃபார்ம் ஆம் ஆக வரும். எக்ஸாம்பிள், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். எப்பெல்லாம் சப்ஜெக்ட் செகண்ட் பர்சன் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் யூ ஆகவோ ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி மற்றும் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே ஆகவோ வருதோ அப்பெல்லாம் பி ஃபார்ம் ஆர் ஆக வரும். எக்ஸாம்பிள், we are learning English, you are learning English, they are learning English. கடைசியாக சப்ஜெக்ட் எப்பெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it ஆக வருதோ அப்பெல்லாம் பி ஃபார்ம் இஸ் ஆக வரும். எக்ஸாம்பிள், he is learning English, she is learning English, it or a parrot is learning English. அவ்வளவுதான். நீங்க இப்ப இந்த 4 ஸ்டெப்பையும் பயன்படுத்தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்த தகுந்த இடத்திலெல்லாம் பயன்படுத்தலாம். இப்ப நாம 12 எளிமையான வர்ப்ஸ் மற்றும் அதனுடைய 3 வடிவத்தையும் கத்துக்குவோம். ஏன்னா எப்பெல்லாம் வர்பை கத்துக்கிறோமோ அப்பெல்லாம் அதோட 3 வடிவத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரைட்? அதோட கூட இந்த வர்போட நவுன் ஃபார்மையும் கத்துக்கலாம். அப்பதானே இந்த வார்த்தைகளை
நவுனாகவும் பயன்படுத்த முடியும். முதலாவது வார்த்தை sit. அதனுடைய 3 வடிவங்கள் sit, sat, seated. அதனுடைய நவுன் வடிவம் sitting. எக்ஸாம்பிள், I am sitting in the sofa. இரண்டாவது வார்த்தை watch. அதனுடைய 3 வடிவங்கள் watch, watched, watched. அதனுடைய நவுன் வடிவம் watching. எக்ஸாம்பிள், we are watching a movie. மூன்றாவது வார்த்தை sing. அதனுடைய 3 வடிவங்கள் sing, sang, sung. அதனுடைய நவுன் வடிவம் singing. எக்ஸாம்பிள், you are singing a very old song. நான்காவது வார்த்தை read. அதனுடைய 3 வடிவங்கள் read, read, read. அதனுடைய நவுன் வடிவம் reading. எக்ஸாம்பிள், he is reading a newspaper. ஐந்தாவது வார்த்தை go. அதனுடைய 3 வடிவங்கள் go, went, gone. அதனுடைய நவுன் வடிவம் going. எக்ஸாம்பிள், she is going to the library. ஆறாவது வார்த்தை live. அதனுடைய 3 வடிவங்கள் live, lived, lived. அதனுடைய நவுன் வடிவம் living. எக்ஸாம்பிள், cat is living a luxurious life. ஏழாவது வார்த்தை meet. அதனுடைய 3 வடிவங்கள் meet, met, met. அதனுடைய நவுன் வடிவம் meeting. எக்ஸாம்பிள், they are all meeting at the park. எட்டாவது வார்த்தை play. அதனுடைய 3 வடிவங்கள் play, played, played. அதனுடைய நவுன் வடிவம் playing. எக்ஸாம்பிள், I am playing basketball. ஒன்பதாவது வார்த்தை make. அதனுடைய 3 வடிவங்கள் make, made, made. அதனுடைய நவுன் வடிவம் making. எக்ஸாம்பிள், they are making a pizza. பத்தாவது வார்த்தை write. அதனுடைய 3 வடிவங்கள் write, wrote, written. அதனுடைய நவுன் வடிவம் writing. எக்ஸாம்பிள், she is writing a letter. 11வது வார்த்தை eat. அதனுடைய 3 வடிவங்கள் eat, ate, eaten. அதனுடைய நவுன் வடிவம் eating. எக்ஸாம்பிள், we are eating our lunch. 12வது வார்த்தை sleep. அதனுடைய 3 வடிவங்கள் sleep, slept, slept. அதனுடைய நவுன் வடிவம் sleeping. எக்ஸாம்பிள், you are sleeping for 6 hours. ஸோ இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதை எங்கே பயன்படுத்தலாம், அதற்கான ஃபார்முலா என்ன, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான 4 ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதோட கூட ரூல்ஸை அப்ளை பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்தோம். சில செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், what does the present continuous tense describe? present continuous tense எதை பற்றி விவரிக்கிறது? ஆப்ஷன் ஏ a completed action. ஆப்ஷன் பி ongoing action. அதாவது முடிவடைந்த செயலையா அல்லது நடந்து கொண்டிருக்கும் செயலையா? The answer is a ongoing action. Second set of questionsல கரெக்டான present continuous tense தேர்ந்தெடுங்க. First question, she dash the garden. The answer options are is watering.
The answer is she is watering the garden. உங்களுக்கு தெரியும் present continuous tenseல simple present verb formோட ing form சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி be form சேர்க்கணும். ஸோ இங்கே ஷீக்கான be form is அப்படிங்கிறதுனால she is watering the garden அப்படின்னு தான் ஆன்சர் வரும். உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும், she waters அப்படிங்கிறது simple present tense. Next question பார்க்கலாம். They dash tennis. The answer options are playing, are played. The answer is they are playing tennis. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேக்கான be form are and verboட ing form சேர்த்து they are playing அப்படிங்கிறது பொருத்தமான ஆன்சராக வரும். Third question பார்க்கலாம். You dash the ice cream very well. The answer options are is preparing, are preparing. The answer is you are preparing the ice cream very well. You கான be form are ன்னு தெரியும், verboட ing form சேர்த்து you are preparing the ice cream very well அப்படிங்கிறது ஆன்சராக வரும். நான்காவது questions பார்க்கலாம். I dash a live show. The answer options are am watching, are watching. The answer is I am watching a live show. I கான be form am ன்னு தெரியும், present verboட ing form சேர்த்து I am watching a live show அப்படிங்கிறது பொருத்தமான ஆன்சராக இருக்கும். உங்களுடைய எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதே விஷயத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா இங்கிலீஷை எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவு கற்றுக்கலாம். சில நாட்களில் சப்போர்ட்டிவ் ஷார்ட் ஸ்டோரி வீடியோ வரும். அங்கே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் கலர் ஹைலைட் பண்ணியிருக்கும். அதை பார்த்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பரிச்சயம் ஆக்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.